ஹாய் கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பார்க்க போகிறோம். கம்பு கார பணியாரம். வாங்க வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு குட்டியாக ஒரு படியில் அளந்து எடுத்துக்கிறேன். 2 கப் சேர்த்துக்கிறேன். மொத்தம் அரைப்படி அளவு இருக்கும். அரைப்படி கம்புக்கு கொஞ்சமாக 1/4 படி உளுந்து எடுத்துக்கலாம். இது ரெண்டையுமே ஒரு 5 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊற வச்சு உளுந்தை தோல் நீக்கி எடுத்தாச்சு. அதே மாதிரி கம்பையும் நல்லா அலசி எடுத்தாச்சு. இப்போ இது ரெண்டையுமே அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி வச்சிடலாம். நான் முதல் நாள் ஈவினிங்கே மாவு அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி வைக்கிறேன். மறுநாள் காலைல தான் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறேன்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, இது ரொம்ப ஹெல்தி. நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா மாவு புளிச்சு வந்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு. லைட்டாக கோல்டன் கலர் மாறினதும் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கேரட்டை நைஸாக துருவி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணால் போதும். அவ்வளோதான். இந்த வெங்காயத்தை நம்ம எடுத்து வச்சிருக்க மாவுல சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சு பணியார பேனில் எடுத்து வச்சு லைட்டாக ஹீட் ஆனதும் அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ கம்பு மாவை இதில் ஊற்றிடலாம். நீங்கள் கம்பு பணியாரம் செய்ய போகிறீங்கன்னா பொறுமை ரொம்ப முக்கியம். ஏன்னா கம்பு பணியாரம் வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். நீங்கள் ஊற்றுறதுலேருந்து அது வெந்து முடிக்கிற வரையும் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறீங்க அப்படின்னா வெளியிலலாம் நல்லா வெந்து தான் இருக்கும், உள்ளே வேகாது. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒன் சைடு நல்லா வெந்துட்டு இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். கன்ஃபார்ம் கம்பு பணியாரம் செய்கிறப்ப பொறுமை ரொம்ப முக்கியம். இது வேகிறதுக்கே ஒரு 25 மினிட்ஸுக்கு மேலே ஆயிட்டு. இன்னொரு சைடும் நல்லா வெந்து வந்துட்டு இப்போ இதை வெளில எடுத்துடலாம். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இல்லைனா ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு கூட வச்சுக்கலாம். நீங்களும் கன்ஃபார்ம் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.